இப்ப போக போறாங்க. ஷின்சான், ஷின்சான், இந்த பையன் எங்க தான் போனான்? ஷின்சான், இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாத்துமா தெரியல. தெரியுதோ இல்லையோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல. புழு விளையாட்டு விளையாடுறேமா. இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா ஷின்சான்? இல்ல, வெளியே விளையாடுறதுனால பயங்கரமா குளிருது. அப்புறம் எதுக்காக இங்க வந்து விளையாடிட்டு இருக்க? சரி, நான் சொல்றது கேளு. நாம எல்லாரும் இப்ப கிளம்பணும். எங்க போக போறோம்? குளிர் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. தள்ளாதீங்க, எனக்கு வழி விடுங்க. அச்சோ, இது என்னோடது, என்னோடது, என்னோடது. நான் தான் எடுத்தேன். என்னோடது. நான் தான் முதல்ல எடுத்தேன். இது என்னோடது. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒருவேளை நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ரொம்ப போர் அடிக்குது. புழு மாதிரி விளையாடிட்டு இருந்தியே, அது மட்டும் உனக்கு போர் அடிக்கலையா? கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. அப்ப நீயும் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஷின்சான், நிறைய Dress வாங்கினதுனால எனக்கு கூப்பன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச கேம்ஸ் நீ போய் விளையாடலாம். பிரமாதம். சரி சரி, வா போலாம். உங்களை வரவேற்கிறோம். எதுக்கு வரவேற்பெல்லாம்? ஓகே, உங்ககிட்ட 6 கூப்பன் இருக்கு. 6 தடவை ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க. இரு பாக்குறேன். ஆஹா, முதல் பரிசு ஹவாய்க்கு போறதுக்கான வாய்ப்பு. அங்க போன mermaid எல்லாம் பார்க்கலாம் ஷின்சான். மேடையா? உனக்கு தெரியாதா? mermaidங்கிறவங்க பாதி மனுஷங்க மாதிரியும் பாதி மீன் மாதிரியும் இருப்பாங்க. இல்ல இல்ல, எனக்கு அது பார்க்க வேண்டாம். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஷின்சான், என்ன பண்ணிட்டு இருக்க? வா, வந்து இத ட்ரை பண்ணி பாரு. வா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் ஜெயிப்பேன். மேமைட மீட் பண்ணுவேன். உங்களுக்கு லாஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்போம். எனக்கு எதுக்கு அது? பரவாயில்ல, முயற்சி பண்ணு. 5 தடவை ட்ரை பண்ணலாம் ஷின்சான். ஓகே ஆபீசர். என்ன மன்னிச்சிடுங்க, இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஷின்சான் இருந்தா எங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இல்ல, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான். அச்சச்சோ, ஹிமாவரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வாழ்த்துக்கள், 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 ஹவாய் ட்ரிப்பை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னால இதை நம்பவே முடியல. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நாம ஹவாய்க்கு ஃப்ரீயா போக போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் யாருக்கும் தெரியாம கோட்டுக்குள்ள பீச் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நானும் தாங்க பீச் ட்ரெஸ் போட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். நியூயார்க் ரவுண்ட் ட்ரிப் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்தாகணும். நீ என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிமுகம் இல்லாத பையன் கிட்ட நீங்க பேசலாமா? எதுக்காக என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என்ன கேள்வி இது? நீ சூட்கேஸ்ல உட்கார்ந்திருக்க, நான் உன்கிட்ட கேள்வி கேட்க கூடாதா? அதான் இதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, கையோட உங்க கூட என்ன கூட்டிட்டு போங்க. இது என்ன புது வம்பா இருக்கு? தம்பி, உன்னுடைய அப்பா அம்மா எங்க? ஷின்சான், ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கிட்ட சொல்லாம இந்த மாதிரி எங்கேயும் போக கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. என் குடும்பத்தை பத்தி கேட்டீங்கல்ல, இவங்க தான். ஆமா, நான் தான் இவனோட அப்பா. ஹாய், நான் இவனோட அம்மா. இது எங்க பொண்ணு ஹேமாவாரி. ஹலோ. இவங்க யாருன்னே தெரியல, என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கம்மா. இல்ல இல்ல, இந்த பையன் தான் வந்து பேசணும். இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல ஷின்சான். அப்ப நீங்க பேசுவீங்களா? நான் வேணும்னு பேசல, இவன் திடீர்னு வந்தானே, அதான் யாரு நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் என்ன மாதிரி அழகா இருக்கீங்களா? அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகி உங்ககிட்ட பேசிருப்பான் போல இருக்கு. எங்க ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. இந்த கரெக்ட் தானே? அப்பா மாதிரி தானே பசங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா மாதிரி தான் பசங்க இருப்பாங்க. அது சரி, டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
அந்த பக்கம் இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட ஹவாய்க்கு போயிட்டு இருக்கோம். அம்மா துணி வாங்குறதுக்கு கூப்பன் கொடுத்தாங்களா? அந்த கூப்பன்ல ஹீமாவரி ஜெயிச்சிட்டா. அதெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல, வாய மூடிட்டு இருக்கியா? நாங்க இந்த மாதிரி அடிக்கடி வின் பண்ணி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஆமாங்க, இவர் சொல்றது உண்மைதான். கோவம் ட்ரிப்புக்கு கூட இப்படிதான் வின் பண்ணி போனோம். ஆனா அங்க சாப்பாடு சரியில்லாம நம்ம எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு தெரியும்ல. சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க. கவுண்டர் எங்க இருக்குன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த பக்கம் இருக்குன்னு. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் பார்க்கலாம், நாங்க வரோம். பாய் பாய். என்ன என்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க மேடம். டாடா. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. அமைதியான பொண்ணு. நாம என்ன பேசுறாலும் காது கொடுத்து கேக்குறாங்கப்பா. இனி நான் எங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது? மெர்ச்சி யோஷரின், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும், எங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. இல்ல இல்ல கிடையாது. நீங்க ஹவாய்க்கு போறதா கேள்விப்பட்டோம். அதான் நாங்களும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். உங்க கூட நாங்களும் ஹவாய்க்கு வரதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் முதல்ல ஒன்னா போன இடமா ஹவாய் தான். அந்த நினைவுகளை நம்மளால என்னைக்கும் மறக்கவே முடியாது இல்லையா யோஷரி? அதே மாதிரி இது மூலமாவும் நிறைய நினைவுகளை சேகரிக்க போறோம் மிச்சி. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகணும். எல்லா ஊர்லயும் நம்மளோட நினைவுகள் இருக்கணும். நாம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம எதை நினைச்சு கவலைப்படணும் சொல்லு? ஹாரி ஃபேமிலி நமக்காக இருக்காங்க. அவங்க இருக்கிறப்போ என்ன கவலை? நீங்க எதுக்காக எங்க கூட வரணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போகலாம்ல. எங்க 2 பேருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என்ன தெரியாது, பழகின கொஞ்ச நாளே பிரிஞ்சு போயிடுவாங்க. இத வேற பெருமையா சொல்லிக்குதுங்க. விடுங்களேன், அவங்க வந்துட்டு போகட்டும். நிறைய பேர் இருந்தா நல்லா தானே இருக்கும். எனக்கு அப்படி தெரியலையே.